முருக பக்தர்கள் எல்லாரையும் திரட்டி ஒரு மாநாடு ஒன்று மதுரையில் நடத்தப்படும் அப்படின்னு திட்டமிட்டிருக்காங்க. பாஜகவினுடைய ஒரு மதச்சார்புடைய கட்சி என்பது அதிமுக இனிமேல் சொல்லித்தான் தெரிய வேண்டுமா? நீங்கள் உங்களுடைய மதத்தை கடைபிடித்து பிராமணர்களை வாழுங்கள் என்று சொன்னால் அவன் மீது குதிரை ஏறுவதற்கே வேலை இல்லை. இதை யோசனை சொல்லவில்லை பெரியார். அதை விட்டு அவனை ஒழிப்பதற்கு கடவுளை ஒழிக்கிறேன் என்று சொல்லி கடவுளும் ஒழியவில்லை, பிராமணன் ஒழியவில்லை, இந்து மதம் முப்படையோடு வருகிறது. அப்புறம் பெரியார் 50 ஆண்டுகள் பாடுபட்டதுக்கு என்ன பொருள் இருக்கிறது என்று நான் கேட்கின்றேன். நீ இந்து சமய அறநிலையத்துறை என்று முட்டாள்தனமாக வைத்திருக்கிறாய். 3 தலைமுறை மூடத்தனம் இது என்று நான் சொல்லுகிறேன். பெரியார் கவனிக்க தவறிவிட்டார், சிந்தனையாளர் அண்ணா கவனிக்க தவறிவிட்டார். அப்பொழுதே நீங்கள் கடவுள் மறுப்பை செய்வதற்கு பதிலாக இந்து மத மறுப்பை செய்து இந்து மதம் தமிழனுடைய மதம் இல்லை என்று சொல்லியிருந்தால், அது திராவிட அரசாக இருந்தால் இந்து சமய அறநிலையத்துறை என்பதை மாற்றி என்று 15 ஆண்டுகளுக்கு முன்பு ஸ்டாலினை அறிவாலயத்தில் முன்னால் வைத்துக்கொண்டு நான் சொன்னேன். ஆவண ராஜா பக்கத்தில் இருந்தார், சிரித்து கொண்டார். அவளுக்கு எப்படியெல்லாம் பேசுகிறார்கள் என்று சிரித்து கொண்டார். அது எவ்வளவு பெரிய கருத்து. 15 ஆண்டுகளுக்கு முன்னாலே சொன்னேன். இன்றைக்கும் விடாமல் 15,000 தரம் சொல்லிக்கொண்டே இருக்கிறேன். ஆராய்ச்சிப்படி தமிழ் பெற்ற மொழி தான் கன்னடம், மலையாளம், துளுவம், தெலுங்கு எல்லாம். என்ன இஷ்டமல்லேது என்று சொல்லுகிறான், விருப்பம் இல்லை என்பதற்கு. இலது என்பதை லேது என்று சொல்லுகிறான், நாம் இலது என்று சொல்லுகிறோம். இதை இந்த முதலமைச்சர் பேச மாட்டார். அவர் கூட்டணி அந்துவது. கடவுளாக ஏற்றுக்கொள்ள தெரிந்த தமிழர்களை பகையாக ஆக்கி கொண்டு விடாதீர்கள். என்ன பேச இவன் பாட்டு கத்தி விட்டு வரட்டும். இப்பொழுது அதிகாரம் இருக்கிறது, நீங்கள் பேசாமல் இருங்கள். ஒரு நாள் ஆடுவான், போய்விடுவான். பிறகு நம்முடைய ஆட்களெல்லாம் வழக்கம் போல நாகூர் ஆண்டவருக்கு கொண்டிருப்பார்கள். நான் பணிந்து போங்கள் என்று சொல்லவில்லை, பயங்கள். ஆச்சி பாதாம் ட்ரிங்க். ஆச்சி பாதாம் ட்ரிங்க் ஒன்னு வாங்கினா ஒன்னு ஃப்ரீ. ஆயுர்வேதம் ஒரு பொக்கிஷம், நம் ஆயுள் நீட்டக்கும் அற்புதம். டாக்டர் ஸ்ரீவர்மாஸ். Meenakshi Faculty of Arts and Science for Women at KK Nagar, Chennai. BCom, BSc, BA, BBA, BCA and Viscom. Apply now. சமீபத்தில் இந்து முன்னணி ஒரு முருகர் மாநாடு அமைக்க போகிறோம், முருக பக்தர்கள் எல்லாரையும் திரட்டி ஒரு மாநாடு ஒன்று மதுரையில் நடத்த போகிறோம் அப்படின்னு திட்டமிட்டிருக்காங்க. அதற்கு வலதுசாரி அமைப்புகள், பாஜக உட்பட பலரும் ஆதரவு தெரிவிக்கிறாங்க. அண்ட் எதிர்ப்புகளும் கிளம்பியிருக்கு. ஆனால் பாஜகவுடைய கூட்டணியிலேயே இருக்கு அதிமுக. இதை பற்றி ஏன் பெருமளவு ஆதரவும் தெரிவிக்கல, எதிர்ப்பும் தெரிவிக்கல, என்ன நிலைப்பாடு எடுக்க போகிறாங்க? பாஜகவினுடைய தோற்றத்திற்கான அடிப்படையே மதம் தான். அது சரியான சில ஏற்பாடு இல்லை. மனிதர்கள் சாதிகளில் தான் இருப்பார்கள், மதங்களில் தான் இருப்பார்கள். ஆனாலும் அவர்களை அதன் காரணமாக வேறுபடுத்தி பார்ப்பது, அதில் அரசு கருத்து செலுத்துவது தேவையற்றது. அந்தோணிக்கு மதம் உண்டு, ஆறுமுகத்துக்கு மதம் உண்டு, அப்துல்லாவுக்கு மதம் உண்டு. அரசாங்கத்துக்கு மதம் கிடையாது, அரசாங்கத்துக்கு கிடையாது. ஓகே, இட் இஸ் எ செக்யூலர் ஒன். அதனாலே இப்போ ஸ்ரீலங்காவில் பௌத்தம் அங்கே அரசு மதம், பாகிஸ்தானில் இஸ்லாம் அரசு மதம். அந்த நிலைப்பாட்டை காந்தி இங்கே எடுக்கவில்லை. ஆகவே பெரிதாக கூட எண்ணிக்கையில் உள்ளவனும் குறைய எண்ணிக்கையில் உள்ளவனும் ஆஸ் எ ஓட்டர், ஆஸ் எ மேன், அவன் he will be counted as one. அவன் யாருக்கும் he is not against anybody. என்ன எனி ரிலிஜன் நமக்கு எதிரானது இல்லை என்ற கோட்பாட்டை காந்தி சிறப்பாக எடுத்தார். நேரு அதை பின்பற்றினார். அது பின்பற்றாத கட்சி அந்த காலத்திலேயே இதே 100 வருஷத்து கட்சி நம்முடைய இந்துத்துவா. காங்கிரஸ் எப்படி 100 ஆண்டு கட்சியோ அது மாதிரி சிபிஎம் ஒரு 100 கம்யூனிஸ்ட் ஒரு 100 ஆண்டு கட்சி, இந்த இந்துத்துவா ஒரு 100 ஆண்டு கட்சி. இவர் அடிபட்டு உதைப்பட்டு சவர்கார் அந்தமான் சிறையிலெல்லாம் இருந்து எத்தனையோ நிலைப்பாடுகளை அவர் மேற்கொண்டார். ஆனால் மனிதர்கள், இந்தியா என்பது ஒரு இந்து ராஷ்டிரா, முஸ்லீம்கள் இங்கே குடியேறியவர்கள், அவர்கள் தே ஷுட் பி செகண்ட் கிரேட் சிட்டிசன்ஸ், நாட் ஃபஸ்ட் கிரேட் சிட்டிசன்ஸ், நாட் ஈக்குவல் சிட்டிசன்ஸ் என்ற நிலைப்பாடு சரியான நிலைப்பாடு இல்லை என்பது என்னுடைய கருத்து. காந்தியிடமிருந்து நான் பெற்ற கருத்து. இது வைத்துக்கொள்ளுங்கள். இது இந்துத்துவா பாஜகவினுடைய கருத்து. ஹிந்துஸ், இட் இஸ் எ ஹிந்து ராஷ்டிரா, தே ஆர் செகண்ட் கிரேட் சிட்டிசன்ஸ். அதுதான் அவருடைய நிலைப்பாடு. அவர் வெற்றி பெற்றிருக்கிறார், ஆட்சியில் இருக்கிறார், அவர் அதற்கேற்ப சட்டங்கள் செய்கிறார். இந்த நிலை வரும் என்று ஜின்னா ஒரு காலத்தில் கருதினார். பெருவாரியான மக்கள் ஒரு சார்பான மக்களாக இருப்பதால் அவர்கள் ஏதாவது ஒரு நாள் எங்களுக்கு எதிராக சட்டங்களை போட்டு எங்களுடைய ஷரியத் சட்டத்தையே ஒழித்து விடுவார்கள் என்றெல்லாம் ஒரு கருதித்தான் தனி நாடு கேட்டார். அது சரியானது தானோ என்று எண்ணத்தக்க வகையில் தான் இப்பொழுது காரியங்கள் நடந்து கொண்டிருக்கின்றன. அதெல்லாம் போகட்டும். இந்த முருகன் மாநாட்டை பற்றி நீ கேட்டாய். நான் சொல்லுகிறேன், இந்த முருகன் மாநாடு தான் அவர்கள் நடத்துவார்கள், வேறு என்ன நடத்த தெரியும்? நான் சொல்லுகிறேன், முருகன் உனக்கு சம்பந்தப்பட்ட ஆள் இல்லை. நீ இந்துத்துவாவாதி. இந்து மதம் என்பது வேத மதம்.
நம்முடைய ஸ்டாலினுக்கு என்ன புரியவில்லை என்றால், இந்த முருகன் மாநாடு நடத்துவதற்கு எதற்காக மதம் கருதி ஒரு சாமியை முன்னிறுத்தி, ராமரை முன்னிறுத்தி இல்லை முருகனை முன்னிறுத்தி எதற்காக பிரிக்கிறாய், பிளவுபடுத்துகிறாய், நடத்துகிறாய் என்ற கேள்வியை வைத்து கொண்டிருப்பதை விட, தமிழ்நாடு இந்து சமய அறநிலையத்துறை என்பதை தமிழ் சமயங்கள் அறநிலையத்துறை என்று மாற்றிவிட்டாலே போதும், இந்துத்துவா இங்கிருந்து பிடரி அடிபட ஓடி விந்திய மலைக்கு வடக்கே ஓடிவிடும். விந்திய மலைக்கு வடக்கே ஓடிவிடும், ஒரிசாவை தாண்டி போய்விடும். அவர்கள் இங்கே கால் ஊன்ற முயல்வதற்கு காரணம், நீ என்ன இந்து என்று வைத்திருக்கிறாய், நீ என்ன முருகன் நடத்துவதை பற்றி பேசுகிறாய். நீ அவனிடம் முருகன், நீ இந்து சமய அறநிலையத்துறை என்று வைத்திருப்பதில் முருகன் இருக்கிறான், சிவன் இருக்கிறான். அவனும் இந்து என்று தானே பேசுகிறான். சிவனை முழுமுதல் கடவுளாகி கொள்வான். அவனது முஸ்லீம்களை எதிர்ப்பதற்காக அதை செய்கிறான் என்றாலும் கூட, அவனுடைய நோக்கத்திற்கு இந்து மதத்திற்குள் எதற்கு முருகன் தமிழ் கடவுள், சிவன் தமிழ் கடவுள், அவர்களுடைய மதமே வேறு. வடநாட்டு ரெண்டுக்கும் ஒரு இயைபு இருக்கிறது என்பது வேறு. இயைபு இருக்கிறது. ஏன்னா பிராமண மதத்திற்கும் பிராமணர் அல்லாத மதத்திற்கும் ஒரு இயைபு இருக்கிறது. ஆனால் ரெண்டும் அடிப்படையில் வேறுபாடானது. கத்தோலிக்கமும் புராட்டஸ்டண்ட்டுமே வேறுபாடானது என்று சொல்லுகின்ற போது, ஈரானும் சவுதி அரேபியாவுமே வேறுபாடு என்று சொல்லுகின்ற போது, சன்னி முஸ்லீமும் ஷியா முஸ்லீம்களும் வேறுபாடு என்று சொல்லுகின்ற போது, ஒரே முஸ்லீமாக இருந்தாலும் வேறுபாடு என்று சொல்லுவோம். இதுக்குள்ளே நீ கொண்டு வந்து இந்து சமயம் என்று வைத்திருந்தால் இந்த வேறுபாடு உனக்கு புறப்படவில்லை. தமிழ் சமயங்கள் வேறு. அது சைவம், வைணவம், முன்னோர் வழிபாடு, குலதெய்வ வழிபாடு, இது நாளும் கொண்டது தமிழர்களுடைய சமயம். சரியா? நீ தமிழ் சமயங்கள் அறநிலையத்துறை என்று வை, இங்கே இந்து என்று சொல்லி போய்விடும். ஹூ இஸ் ஏ ஹிந்து இன் தமிழ்நாடு? நோபடி ஓன்லி பிராமின்ஸ் வச்சுக்குவோம். தே ஆர் 3%. ரைட்டா? தே ஆர் 3%. நம்ம 100 தமிழ்நாட்டு மக்களில் 3% பிராமணர்கள் தங்களுடைய உரிமைகளோடு வாழட்டும், வேதத்தை கடைப்பிடிக்கட்டும், சமஸ்கிருதத்தை ஓதட்டும், சந்தியாவந்தனம் செய்யட்டும். முஸ்லீம்கள் ரம்ஜான் கடைப்பிடிப்பது போல, பக்ரீத் கடைப்பிடிப்பது போல் அவர்கள் எல்லாவற்றையும் அவர்களுடைய பிராமணர்கள் கடைப்பிடிக்கட்டும். அவர்கள் தே ஆர் 3%. முஸ்லீம்ஸ் 8%, கிறிஸ்டியன்ஸ் 4%. இவர்களெல்லாம் மைனாரிட்டி ரிலிஜன்ஸ். தமிழ் சமயங்கள் மெஜாரிட்டி. ஆனால் நமக்கு இங்கே செக்குலரிசம் இருக்கிறது. ஆகவே யாரையும் நீங்கள் உங்களுடைய மதத்தை கடைப்பிடித்து பிராமணர்களை வாழுங்கள் என்று சொன்னால் அவன் மீது குதிரை ஏறுவதற்கே வேலை இல்லை. இதை யோசனை சொல்லவில்லை பெரியார். அதை விட்டு அவனை ஒழிப்பதற்கு கடவுளை ஒழிக்கிறேன் என்று சொல்லி கடவுளும் ஒழியவில்லை, பிராமணனும் ஒழியவில்லை. இந்து மதம் முப்படையோடு வருகிறது. அப்புறம் பெரியார் 50 ஆண்டுகள் பாடுபட்டதுக்கு என்ன பொருள் இருக்கிறது என்று நான் கேட்கிறேன். எனக்கு இதில் ஒரு சந்தேகம் சார். ஏன்னா சமீபத்தில் நான் சொல்வது புரியுதா? நீ இந்து சமய அறநிலையத்துறை என்று முட்டாள்தனமாக வைத்திருக்கிறாய். 3 தலைமுறை மூடத்தனம் இது என்று நான் சொல்லுகிறேன். பெரியார் கவனிக்க தவறிவிட்டார், சிந்தனையாளர் அண்ணா கவனிக்க தவறிவிட்டார். அப்பொழுதே நீங்கள் கடவுள் மறுப்பை செய்வதற்கு பதிலாக இந்து மத மறுப்பை செய்து இந்து மதம் தமிழனுடைய மதம் இல்லை என்று சொல்லியிருந்தால் உங்களுக்கு என்ன சிரமம் அதில் வரும் என்றால், நீங்கள் மதத்திற்கே எதிரானவர்கள். ஆகவே தமிழனை முட்டாள் என்று சொல்வதற்கு சிரமப்படுமே என்று கருதியிருப்பீர்கள். உங்களுக்கு எல்லாரையும் முட்டாள் என்று சொல்வதிலே ஒரு விருப்பம் உண்டு. அதனாலே இந்து மதம் தமிழனுடைய சமயம் இல்லை என்று தள்ளிவிடுங்கள். தமிழனை சைவ முட்டாள் என்று சொல்லிக்கொள்ளுங்கள், அவன் கேட்டுக்கொள்வான். ஓகே. அதனாலே இது திராவிட சமயமே கிடையாது, திராவிட அரசே கிடையாது. அது திராவிட அரசாக இருந்தால் இந்து சமய அறநிலையத்துறை என்பதை மாற்றி என்று 15 ஆண்டுகளுக்கு முன்பு ஸ்டாலினை அறிவாலயத்தில் முன்னால் வைத்து கொண்டு நான் சொன்னேன். ஆவண ராஜா பக்கத்தில் இருந்தார், சிரித்து கொண்டார். அவளுக்கு எப்படியெல்லாம் பேசுகிறார் என்று சிரித்து கொண்டார். அது எவ்வளவு பெரிய கருத்து. 15 ஆண்டுகளுக்கு முன்னாலே சொன்னேன். இன்றைக்கும் விடாமல் 15,000 தடவை சொல்லிக்கொண்டே இருக்கிறேன். இந்து சமய அறநிலையத்துறை என்று இருக்கக்கூடாது. இந்து சமயம் பலமுறை சொல்லியிருக்கீங்க, எத்தனையோ தடவை. இந்து சமயம் என்பது பிராமண சமயம், பிராமணனுக்குரிய சமயம் வேத சமயம். அது குறைவானதா என்றால் இல்லை. 2 நாகரிகங்கள் தான் இந்தியாவை உருவாக்கின. ஒன்று வேத மதம், வேத நாகரிகம். இன்னொன்று சிந்து சமவெளி நாகரிகம். அவன் வடநாட்டிலே பரவி பெருமை பெற்று இருக்கிறான். விவேகானந்தர் போன்றவர்களை தூக்கி நிறுத்தி வைத்திருக்கிறார்கள். பிராமண மதத்தை வைத்துக் கொள்ளணும். நான் பிராமணன் இல்லை, எனக்கு சமயம் உண்டு, சைவம். அதனாலே எங்களுடைய மதத்தை தமிழ் சமயங்கள் அறநிலையத்துறை என்று குறிப்பிடு என்று சொன்னால், இந்த ஸ்டாலினுக்கு எந்த ஒரு சிந்தனையே கிடையாது. இதெல்லாம் தப்பு. இந்த முருகன் மாநாடு நடப்பதற்கு நீ இந்து சமய அறநிலையத்துறை என்று வைத்திருக்கிறவர்கள் அவன் நடத்துவான். ஆமாம், நீ தான் இந்து என்று தானே வைத்திருக்கிறாய் முருகனை. அப்புறம் அது முருகன் இந்து தானே. அப்போ இப்போ நடக்கக்கூடிய இந்த முருகன் மாநாடு அப்படிங்கிறது இஸ்லாமிய எதிர்ப்புன்னு தான் புரிஞ்சுக்கணுமா? மத அரசியல் தான் புரிஞ்சுக்கணுமா? இல்லை, இந்து என்பதே இஸ்லாமிய எதிர்ப்பு தான்.
அதற்காக உண்டாக்கப்பட்ட சொல் தான் அது. அவங்க என்ன நினைத்தார்கள், இது இந்து ராஷ்டிரா என்று உருவாக்க நினைத்தார்கள் பிஜேபிக்காரர்கள். இந்து ராஷ்டிரா அப்படியானால் முஸ்லீம் யார், கிறிஸ்டியன் யார்? தேர் ஆல் செகண்ட் கிரேட் சிட்டிசன்ஸ். தேர் நாட் ஈக்குவல் டு ஹிந்துஸ் பிகாஸ் இட் இஸ் ஏ ஹிந்து கண்ட்ரி. அப்படி எப்படி வடநாட்டு உத்தரப்பிரதேசத்தில் இருக்கவனும் நம்மளும் எப்படி ஒன்றாக முடியும்? நம்மளும் கன்னடியனும் ஒன்றாக முடியும், தெலுங்குன்னு ஒன்றாக முடியுது. ஆராய்ச்சிப்படி தமிழ் பெற்ற மொழி தான் கன்னடம், மலையாளம், துளுவம், தெலுங்கு எல்லாம். என்ன இஷ்டமல்லேது என்று சொல்லுகிறான், விருப்பமில்லை என்பதற்கு. இலது என்பதை லேது என்று சொல்லுகிறான், நாம் இலது என்று சொல்லுகிறோம். அது இதெல்லாம் புரியாது. இதை இந்த முதலமைச்சர் வாயில் குளக்கட்டை வைத்திருக்கிறார், பேச மாட்டார். அவர் கூட்டணி அந்து போயிடும். ஓகே, பேச வேண்டிய தமிழுக்காக பேச வேண்டியது பேச மாட்டார். தமிழ் சமயங்களுக்காக பேச வேண்டிய சமயத்தில் இந்த திராவிடர் கழகத்துக்காரனும் பேச மாட்டான், இவனும் பேச மாட்டான். நான் 10 ஆண்டுகளாக இந்த கருத்துக்களை முன்வைத்து பேசுகிறேன். எவ்வளோதான் பதில் சொல்கிறானா? எந்த அதில் தான் எனக்கு ஒரு கருத்து? சந்தேகம். சரி, இப்போ நீண்ட கால பிரச்சனை இது, அங்கிருந்தே தீர்க்க வேண்டிய ஒரு விஷயம்னு நீங்கள் சொல்கிறீங்க. ஆனால் இப்போ சமீபத்தில் திருப்பரங்குன்றம் மலையை வந்து சிக்கந்தர் மலையா இல்லை முருகன் மலையா அப்படின்ற கான்ட்ரவர்சி எழுந்தப்பவே நம்ம பேசணும். அந்த இடத்துல நவாஸ்கனி அவர்கள் உட்கார்ந்து உணவு நான்வெஜ் சாப்பிட்டது, அதாவது அசைவ உணவு சாப்பிட்டது தான் பிரச்சனை, அங்கேருந்து தான் இதெல்லாம் தொடங்குச்சுன்னு புரிஞ்சுக்கணுமா? இது நீண்ட கால பிரச்சனையா? ஆமாம், இது தமிழ்நாட்டில் அது நீண்ட கால பிரச்சனை இல்லை. இந்த சமயத்தில் போய் நான் சொல்லுகிறேன், அதாவது மதம் காரணமாக உராய்வு கொள்வது என்பது தமிழ்நாட்டில் பழக்கமில்லை. ஏன் அப்படி சொல்லுகிறேன் என்றால், ஒரு காலத்தில் ஆனால் நம்முடைய சைவ சமய கடவுள்கள் சம்பந்தப்பட்ட இடத்தில் புலால் புழங்குவதை எதிர்ப்பார்கள். அது மாதிரி சமணர்கள் மலைகளிலே குடியேறியிருக்கிறார்கள், இஸ்லாமியர்கள் குடியேறியிருக்கிறார்கள். என்றெல்லாம் இருந்தாலும் கூட நான் சொல்லுகிறேன், பிஜேபிக்காரன் ஒரு குறிப்பிட்ட நோக்கத்தோடு இந்த சண்டையை உருவாக்க நினைக்கிற போது நீங்கள் விலகி நில்லுங்கள் என்று முஸ்லீம்களை சொல்லுகிறேன். இந்த சிக்கந்தர் மலையில் இன்றைக்கு போய் நாம் கறி தின்றால் தான் நம்முடைய மதம் நிற்கும் என்று நீங்கள் நினைத்தால் அது பெரும்பான்மை சிறுபான்மை சண்டையாக அவர்கள் உருவாக்கி விடுவார்கள். அவர்கள் சாதுரியமாக அதைத்தான் செய்ய நினைக்கிறார்கள். தமிழ்நாடு அதுக்கு பழக்கப்படவில்லை. ஓகே, அமைதியாக இருக்கிற ஒரு சிக்கந்தர் மலையில் மட்டும் கசாப்பு சாப்பிடாமலாம் கெட்டாவி விட்டது. இந்த மக்களுக்கு ஒன்றும் புரியாது. இந்த மக்களை உங்களுக்கு எதிரியாக ஆக்கி விடுவார்கள். ஆனால் தமிழ்நாடு அந்த எதிர்ப்புக்கு பழக்கப்பட்ட நாடு இல்லை. மதுரையில் நடந்த விஷயத்துல, மதுரையில் நடந்த ஒரு கூட்டத்தில் அமித்ஷா அவர்கள் பேசும்போது அதை மென்ஷன் பண்றாரு, முருகன் மலையா சிக்கந்தர் மலையா. அவர் பிஜேபி தானே, அவர் சங்கி தானே, அவர் குறிப்பிட்டு பேசுறாரு, அவர் சங்கி தானே. நமக்கு அந்த நம்ம பழக்கம் இல்லை. 2000 ஆண்டுகளுக்கு முன்னால் செயின்ட் தாமஸ் இங்கே வந்தார். நேரடியாக இயேசுவிடம் பயின்ற 12 சீடர்களில் ஒருவர் தாமஸ். உலகத்திலேயே ரொம்ப பழமையான கிறித்துவம் எது? தமிழ்நாட்டு கிறித்துவம் தான். ஏன்னா இயேசு கிறிஸ்டியனாக இல்லை, இயேசு ஜூவாக தான் இருந்தார். செயின்ட் பால் தான் கிறிஸ்டியானிட்டியை உண்டாக்குறார். அப்புறம் கிறிஸ்டியானிட்டியை பரப்புறதுக்காக வந்த சீடர்களெல்லாம் இருக்கிறார்களே, அதில் ஒருவர் தாமஸ். பழைய கிறிஸ்துவம் தமிழ்நாட்டிலே தான் தொடங்கியது, கேரளாவிலும் தமிழ்நாட்டிலும். அதனால தான் செயின்ட் தாமஸ் மவுண்ட் என்பது தான் என் பெயர். செயின்ட் தாமஸ் அவர் 12 சீடர்களில் ஒருவர். அவர் போகின்ற பாதையைத்தான் மவுண்ட் ரோடு என்று சொன்னார். அவர் இருந்த செயின்ட் தாமஸ் என்கின்ற மவுண்ட்டுக்கு போகிற ரோடு தான் மவுண்ட் ரோடு. திருக்குறள் காலத்தில் இந்த நாட்டுக்கு வந்த சமயம் கிறிஸ்துவம். பௌத்தம் வந்தது, சமணம் வந்தது, இஸ்லாம் வந்தது. எல்லாவற்றையும் தமிழ்நாடு வரவேற்றது. எல்லா கருத்துக்களையும் வாங்கி கொண்டது, எல்லா மதங்களையும் தழுவியது. மோதல் போக்கு என்பது தமிழ்நாட்டில் இல்லை. அது இருந்திருந்தால் நாகப்பட்டினம் கோயிலுக்கு, நாகூராண்டவர் கோயிலுக்கு போகின்ற கூட்டத்தில் பெரும்பகுதி தமிழர்கள் தான், இது இந்துக்கள் தான். இந்துக்கள் என்று நான் சொல்ல மாட்டேன், சைவர்கள் தான், சைவர்கள் வைணவர்கள் தான். சரியா? அப்படியானால் இங்கே இதுவரையில் நடக்காத சண்டையை உண்டாக்குவதற்கு எதற்கு நீங்கள் சிக்கந்தர் மலையை பயன்படுத்துகிறீர்கள்? சிக்கந்தர் ஒரு மன்னர் மேலே சண்டை விட்டு ஒரு தோற்று விட்டார், அழிந்து விட்டார். அவர் இருந்த இடத்துல ஒரு சமாதி கட்டினார்கள். அது நல்லது. அது பாட்டுக்கு போங்கள், வழிபடுங்கள், அந்த துவா செய்யுங்கள், அதோடு முடித்து விட்டு வாருங்கள். இவனோடு இதன் காரணமாக சண்டை செய்வதை நீங்கள் முடிவெடுத்தால் இவர்களை ஒன்று திரட்டுவதற்கு கன்சாலிடேஷன் நடக்கும். இது வடநாட்டில் நடந்து முடிந்து விட்டது. தமிழ்நாட்டிலே அது நடக்க முடியாது. ஏனென்றால் 2000 ஆண்டு நம்முடைய சங்க இலக்கியங்கள், திருக்குறள், இதனுடைய வழியில் வந்த தமிழர்கள் இந்த மதம் காரணமாக மோதலை ஒரு காலத்திலும் ஒப்புக்கொள்ளவில்லை. திராவிட இயக்கமெல்லாம் காரணம் இல்லை, இவன் தான் இந்து என்று சொல்லி கொண்டிருக்கலாம் இன்றைக்கு வரையிலும். முட்டாள்கள். இது திராவிட இயக்கமாக? இது கன்னடம் தமிழுக்கு பிறக்கவில்லை என்றால் முதலமைச்சர் வாய் பேச மாட்டார். நாம் இந்து என்று சொன்னால் தமிழன் எங்கே இந்துவாக இருக்கிறான் என்று அவர் கேட்க மாட்டார். இது ஒரு கொள்கை இயக்கமும் இல்லை, கொள்ளையடிப்பதற்காக வந்த கூட்டம். அது போகட்டும். இந்த சமயத்தில் மோதலை மேற்கொள்ளக்கூடாது.
முஸ்லீம்கள். அவன் பாட்டுக்கு முருகன் மாநாடு நடத்தி விட்டு அவன் பாட்டுக்கு போய்விடுவான். நம்முடைய முருகன் எப்போ இருப்பான்? முருகன் தமிழ் கடவுள், தமிழனுக்குரிய கடவுள், சைவத்திற்குரிய கடவுள். என்ன பின்னால் சைவத்திற்குரிய கடவுள், முதலில் தமிழுக்குரிய கடவுள், தொல்காப்பியத்தால் குறிப்பிடப்படுகின்ற கடவுள். அதனாலே இதை அவன் 5 லட்சம் இந்துக்கள் ஒன்று திரண்டணும், இந்துக்கள் எல்லாருமே வந்து ஒற்றுமையா இருக்கணும், இது இந்துக்களுக்கான நாள் இல்லை. இதில் அப்படிங்கிறதெல்லாம் முஸ்லீம்கள் மோதல் போக்கை கைவிட்டு விட்டால் இவர்கள் கூடுதல் எண்ணிக்கையில் உள்ளவர்கள். அவர்கள் மோதல் போக்கை கைவிட்டு விட்டு இங்கே பாருங்கள், நாகூர் ஆண்டவருக்கு தமிழன் வர்றானா வரலையா, சைவம் வர்றானா வரலையா, அதே மாதிரி உங்களுடைய எத்தனையோ அமைப்புகளுக்கு இவர்கள் போவார்கள். நான் இவருடைய ஞானிகள் பள்ளி கொண்ட இடங்கள் இருக்கின்றன, சமாதி கொண்ட இடம் எத்தனையோவற்றுக்கு போயிருக்கிறேன், எத்தனையோவற்றுக்கு. சரி, இப்போ சமீபத்துல மதுரை ஆனால் கள்ளழகர் அதே தேர்தல் மாதிரி நிறைய மனப்பான்மை இஸ்லாமியர்களை தான் பார்க்க தமிழர்களுக்கு இருக்கின்ற போது நீங்கள் நான் விடமாட்டேன், நான் சிக்கந்தர் சமாதியில் போய் ஆடு வெட்டுவேன் என்று 2 பேரும் சேர்ந்து இருக்கின்ற இடத்தில் நீங்கள் பேசாமல் இருந்து விடுங்கள். உங்களுடைய சமயத்தை அவர்கள் கொண்டாடுவார்கள். இல்ல, அதுதான் சார் நாகூர் சொல்றேன். ஆண்டவரை கடவுளாக ஏற்றுக்கொள்ள தெரிந்த தமிழர்களை பகையாக ஆக்கி கொண்டு விடாதீர்கள். என்ன இவன் பாட்டு கத்தி விட்டு வரட்டும். இவரிடம் இப்பொழுது அதிகாரம் இருக்கிறது. நம்முடைய தமிழ்நாடு அரசாங்கம் முட்டாள்தனமான அரசாங்கம். அது இன்னும் தன்னுடைய இந்து அறநிலையத்துறை என்று சொல்லி கொண்டிருக்கிறது. ஆகவே நீங்கள் பேசாமல் இருங்கள். ஒரு நாள் ஆடுவான் போய்விடுவான். பிறகு நம்முடைய ஆட்களெல்லாம் வழக்கம் போல் நாகூர் ஆண்டவருக்கு வந்து கொண்டிருப்பார்கள். இந்த மோதலுக்குள்ளே போகக்கூடாது. எப்போ சிறுபான்மை மக்கள் நம்ம பாட்டுக்கு நம்முடைய வேலையை பார்த்து கொண்டிருக்க வேண்டும். நான் பணிந்து போங்கள் என்று சொல்லவில்லை, பயனில்லை. வீண் முதலால் பயனில்லை. நான் இன்றைக்குத்தான் கறி தின்பேன், தின்கக்கூடாது என்றால் நான் தின்பேன் என்று சொன்னேன். பொதுவாக சைவ வைணவ கோயில்களில் புலால் என்பது அகற்றப்பட்ட ஒன்று. எல்லா கோயில்களிலும் அகற்றப்பட்ட ஒன்று. அந்த கவிச்சியை ஒப்புக்கொள்ள மாட்டார்கள். அது அந்த மலை முருகனுக்காக உள்ள மலை தான். இஸ்லாமும் தோன்றியது 7ஆம் நூற்றாண்டில். அந்த மலை தோன்றியது எத்தனையோ ஆண்டுகளுக்கு முன்பு. பரங்குன்றம், அதை குறிப்பிட்டு ஏராளமான சங்க இலக்கியங்களெல்லாம் பிறந்திருக்கின்றன. என்ன அதனாலே நாம் இந்த மோதலுக்கே போக வேண்டாம். பிஜேபியினுடைய சூழ்ச்சி வலையில் நாம் விழக்கூடாது என்பது தான் முஸ்லீம்களுக்கு நான் சொல்லுகின்ற கருத்து. விடாத. ஒரு நாளைக்கு இப்போ கறி திங்காவிட்டால் என்ன, நம்ம கறியை சிக்கந்தர் மலை எடுத்து திங்கால் வீட்டில் தின்றால் அந்த கறி ருசிக்காதா என்ன? நாங்கள் மோதல் போக்கை கையாள விரும்பவில்லை, இணக்கமான போக்கைத்தான் கையாள விரும்புகிறோம். இதில் நாங்கள் உரிமை பாராட்ட விரும்பவில்லை என்று சொல்லுங்கள். உங்களுடைய சந்தனக்கூட்டுக்கு சைவ சமயத்தைச் சேர்ந்தவர்கள் உதவி செய்கிறார்கள். உங்களுடைய மதகுருமார்கள் அடங்கியிருக்கிற இடத்திற்கு சைவ சமயத்தைச் சேர்ந்தவர்கள் வருகிறார்கள். இத்தகைய சித்தப்பு அப்பு என்று உறவு பாராட்டுகிற முறை நம்முடைய இந்த மண்ணை சேர்ந்தவர்களுக்கும் முஸ்லீம்களுக்கும் இடையே இருக்கிறது. 2 பேர் இந்த மண்ணை சேர்ந்தவர்கள் தான். அவர்களுக்கும் இவர்களுக்கும் இடையே இருக்குது சித்தப்பு மாமு என்று சொல்லி. இந்த பழக்கங்களெல்லாம் நிலை பெற வேண்டும். இதை இந்து ராஷ்டிராக்காரன் இதை ஒழித்து விடக்கூடாது. சங்கி இதை ஒழித்து விடக்கூடாது. சங்கிக்கு இடம் கொடுக்காதீர்கள். மோதல் போக்கை கையாளாதீர்கள். அவன் தமிழர்களுடைய அறியாமையின் மீது தன்னுடைய இயக்கத்தை கட்டுவதற்கு இடம் கொடுக்காதீர்கள். இதான் என்னுடைய யோசனை. புரியுது சார். தொடர்ந்து பேசும் நேரத்திற்கு நன்றி சார். ஆச்சி பாதாம் ட்ரிங்க். ஆச்சி பாதாம் ட்ரிங்க் ஒன்னு வாங்கினா ஒன்னு ஃப்ரீ. ஆயுர்வேதம் ஒரு பொக்கிஷம், நம் ஆயுள் நீட்டக்கும் அற்புதம். டாக்டர் ஸ்ரீவர்மாஸ். Meenakshi Faculty of Arts and Science for Women at KK Nagar, Chennai. BCom, BSc, BA, BBA, BCA and Viscom. Apply now.